உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கா ஏற்கனவே? அப்புறம் ஏங்க இந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? மேடம் எங்க அப்பா நாங்க வேலை செய்யற இடத்துல சேர்ந்து தான் மேடம் எங்க 2 பேரும் சம்பந்தம் கட்டது மேடம். எங்க 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமே கிடையாது மேடம். எந்த ஒரு தப்பு நாங்க பண்ணல மேடம். அப்ப சம்பந்தம் கட்டினது செய்வாங்களா மேடம்? இருங்க ஒரு நிமிஷம். செய்வாங்க. அவங்க தான் மேடம் சேர்ந்து பண்ணதே. நான் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. டெய்லி வேலை செய்யறவங்க அதே மாதிரி மேடம் இது மாதிரி வந்து உங்க அப்பா சொல்றாரு நீ அவங்க மேல சும்மா போய் சொல்லாத. அப்ப உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சேர்ந்துருன்னு சொல்லி தாய் சொன்னாங்க கட்சலா மேடம். மேடம் இவனுக்கு? அவங்க 2 பேர் தப்பா இருக்கிறாங்க. நானே என் கண்ணார பார்த்துட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் மேடம். இவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் கட்டது கட்டிட்டாங்க மேடம். அவன் டெய்லி வேலை செய்றவங்க எங்க அப்பா அவங்க 2 பேரும் சம்மந்தம் கட்டிட்டாங்க மேடம். எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு கெட்ட புத்தியும் இல்லை. கடைசியில நீங்க எப்படி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சீங்க? எங்க அப்பா கேஸ் கொடுத்தாரு மேடம். இது மாதிரி தப்பா அவங்க பொண்ணிட்ட விட்டுட்டு வேற ஒருத்தவங்கிட்ட போய் பொண்ணுகிட்ட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டேஷனில் சொன்னேன் மேடம் தாலி கட்டிட்டு. ஆனால் நான் கட்டல மேடம். பொய், இது ஃபுல்லா பொய். நான் சொல்றேன் கேளு மேடம். இவன் என்ன பண்ணிக்கிறான் நான் தான் சொல்லிவிடுறேன். இவன் என்ன பண்ணிக்கிறான், இவ தப்பு பண்ணுவான்னு நான் நினைக்கல மேடம். ஒரு நாளெல்லாம் வீட்டில் கிடையாது. நான் கோயிலுக்கு போனால என்னமோ எங்கனான்ட்டு நான் எல்லாமே தடின்னு வந்துட்டேன். எங்கள் தம்பி பிள்ளை கூட்டின்னு போய் இல்லை நேற்றுக்கு இந்த அம்மா போய் இவர்கிட்ட சம்மந்தம் வச்சுனுக்குது எனக்கு தெரியாது. எனக்கு போய் வாய் கூசாம சம்பந்தம் வச்சு இருந்தேன்னு சொல்றாங்க மேடம். அவனை நான் என்ன அடிச்சுதான் என்ன வச்சு என்ன அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் சரி கூட்டணும். அந்த அம்மா கட்டுக்குது. கூட்டணும். அந்த அம்மா வயசு எத்தனை வந்துச்சோ வரலையா தெரியாது. நீ எத்தனை வரதானே என்ன சார்? இது கருப்பையா அதெல்லாம் என்ன மேடம் நான் பார்த்தேன் மேடம். அது இது அந்த காயத்தை மட்டும் எங்கேயும் வச்சுக்கிறேன். கேஸ் நாத்து கொத்து சொன்னேன். எக்ஸ்ரேயா? எக்ஸ்ரேக்கு ஸ்கேனுக்கு வித்தியாசம் தெரியல. பின்னாடி வண்டியில கூட்டு போய் சாவடிக்கு பார்த்தது எல்லாமே தெரியும். அது மட்டும் நான் செஞ்சு மொத்த தப்பே. அதுக்குதான் நீ எனக்கு வேணாம். அதுக்கே நீ எனக்கு இங்க சொல்ற இப்ப சொல்ற மேடம் முன்னாடி அதுக்கே நீ எனக்கு வேணாம். நான் தப்பு பண்ணாது கூட நான் தலைமையில தூக்கி போட்டு ஆமா தப்பு பண்ணா தான் நான் ஓடிட்டேன். எனக்கு வேணாம். நீ கோயந்து விட்டு போனோம். நீ வேணாம். ஆமா நீ தான் சொன்ன நீ சம்சாரம் இருந்தா விட்டு போயிடு. நீ தான் சொன்ன நீ சுத்தல விட்டு போன அப்பே தெரியும். ஆமா நீ தான் சொன்ன. நீ சொல்லவஸ் தான் நான் விட்டு போனேன். இந்தாமா போய் ஏமாத்தி பஸ்ல இந்த 2 பேர் ஏறி நீ கூத்தர் கிட்ட பேசுறது நான் கேட்டேன் காதுல. கொன்னுற எப்படியா சம்மிக்கையில போட்டு இல்ல நான் கூட்டு நேத்து கூட எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எனக்கு 3 பேர் மேடம். யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. இப்ப என் பசங்காக தான் வந்துக்கிறேன் மேடம். அவர் ஒரு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாரு. அவருக்கு கோவம் வருது. கையெல்லாம் இப்படி பண்றாரு கோவத்துல. கெட்ட வார்த்தை பேசுறது, சந்தேகப்படுறது எல்லாருக்கும் சந்தேகப்பட்டுச்சுன்னா உங்க ஆளு மோட்ல அடிக்கணும் மேடம். எங்க ஊர்ல கேளுங்க மொத்த உண்மை சொல்லு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் மாமா புள்ள வண்டியில போறான். அவன் ஆம்பியானா நான் ஆம்பியானா மேடம். ஆனா மட்டும் சந்தேகப்படுறது ஏறது எனக்கு தெரியாது. என்ன பூட்டி வச்சுட்டு போவார் மேடம். வீடியோ எடுத்து போகும்போது என்ன பூட்டி வச்சுட்டு போறது, லெட்டின் போனா பின்னாடி வர்றது. என் ஊர்க்கார யாரு வேணாலும் ஊர்க்கார சரியில்லைன்னு கூட வருவான். அது அவன் பொருள் அவன் பாதுகாத்துக்கிட்டு அது யாருக்கு பொருள் யாரு பொருள். இன்னொரு விஷயம் யாரு பொருள் புது இடம் என்ன புதிய இடம் இந்த அம்மா சொல்றாங்க. அவன் உடம்பு மண்ணு துண்டு உடம்பு தானே எல்லாம் பிஎம்சில சொல்றது. மண்ணு துண்டு